ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம திருப்பி வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், 43வது அதிகாரம். அதில் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 43, 18, 19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ சொல்லுங்க, இதோ இதோ இதோ. நல்லா கவனிங்க. வேதத்துல இதோங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கவனிங்கன்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? இது வரைக்கும் கவனிக்காத ஒன்றை நீங்க கவனிங்க அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் இதோ இதோன்னு வருதோ அங்கெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிங்க. சொல்லுங்க, கவனிங்க. இதோ அப்படின்னு பைபிள்ல வருதுன்னா என்ன அர்த்தங்க? கவனிங்கன்னு அர்த்தம். ஆமென். சரி, இப்போ இது நாள் வரைக்கும் எதை கவனிச்சுட்டு இருந்திருக்கிறோம்? முந்தினவைகளையே கவனிச்சுட்டு இருந்திருக்கிறோம், பூர்வமானவைகளையே கவனிச்சுட்டு இருந்திருக்கிறோம். இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே. அல்லேலூயா. எது முந்தினது அப்படின்னா பழசு எதுவும் நினைக்க கூடாதுங்களா? நினைக்கணுங்க. எதை நினைக்கணும்னாக்க கர்த்தர் நமக்காக செய்தவைகளை நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப எந்த முந்தினதை நினைக்க கூடாது? நம்ம வாழ்க்கையில நடந்த தீமைகளை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்பினவைகளை நினைக்க வேண்டாம், நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா அவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவை அவர் செய்து முடிச்சிருக்கிறாரே, அதை நினைச்சு பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம கவனம் ஃபுல்லா எதுலயே இருந்துடக்கூடாதுன்னா பழசுலயே இருந்துடக்கூடாது. எதுல? பழசுல. உங்களுக்கு பழசு நடந்திருக்குதுன்னா அதுலேயே இருந்துடாதீங்க, அதையவே கவனிச்சுட்டு இருந்துடாதீங்க அப்படிங்கிறார். பழசையே கவனிக்காதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பழசையே கவனிக்காதீங்க. பழசையே பேசாதீங்க. உங்க வீட்டுக்குள்ளர கூட பழசையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. பழசையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமென். அப்போ பழசையே பேசிக்கிட்டு இருந்தா அவர்னால புதிய காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா புதிய காரியத்தை அவர்னால செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க, இதோ. நீங்க கவனிக்க வேண்டியது புதிய காரியங்களை செய்கிற தேவனை. நீங்க கவனிக்க கூடாதது முந்தினவைகளை, பூர்வமானவைகளை. முந்தினதுன்னா என்னதுங்க அப்படின்னா, இந்த போன வருஷம் நடந்துச்சு பாருங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணினதுனால எனக்கு காயம் வந்துருச்சு, காயம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு காயம் இருக்கு இல்லைங்களா, அதை நினைக்காதீங்க. அல்லேலூயா. அது எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்? புதிய காரியத்தை செய்கிறவரை பார்த்தீங்கன்னா அதை நினைக்காம இருக்கலாம். அல்லேலூயா. கவனிக்க வேண்டியதை கவனிச்சா அதை நீங்க கவனிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறவங்க ராமன் சொல்லலாமா? நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். வீட்டில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்களா? சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்களா? போட்டு கொடுத்தோன்னே நம்ம எல்லாரும் எதை பார்த்துக்கிட்டு இருப்போம்? டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? டிவியை பார்த்து இங்க சாப்பாடை கவனிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகா அதுல வந்துடும். ஒரு பச்சை மிளகா அதுல வந்தோடனே என்ன பண்ணிடுவோம்? அதை நம்ம டிவியை கவனிச்சு சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? இங்க காரம் எடுக்குது, உடனே தண்ணியை தேடுறோம்.
ஏங்க கவனிக்க வேண்டியதை கவனிச்சு சாப்பிட்டு இருந்தா ஏன் மிளகா வாய்க்குள்ள போகுது? அப்போ கவனிக்க கூடாததை கவனிச்சதுனால நம்ம வாழ்க்கையில தீமைகள் உள்ள நுழையுது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? நான் வேகமா சொல்லலை இல்லைங்களா, பொறுமையா தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. கவனிக்க கூடாததை கவனிப்பதினால் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத தீமைகள் உள்ள நுழையுது. கவனிக்க வேண்டியதை கவனிச்சிங்கன்னா தேவையில்லாததெல்லாம் உள்ள நுழையாது. இருக்கிறவங்க ராமன் சொல்லாம பழசையே கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாக்க பழசு ஞாபகத்துக்கு வரவே கூடாது. ஆனா பார்த்தோன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா காயம் உள்ள இருக்கே. என்ன உள்ள இருக்கு? காயம் உள்ள இருக்கே. அது எப்படிங்க? கவனிக்க வேண்டியவரை கவனிச்சிங்கன்னா காயம் ஆற்றப்படும். கவனிக்க வேண்டியவரை கவனிச்சிங்கன்னா பழையவைகள்லாம் மறந்து போகும். கவனிக்க வேண்டியவரை கவனிச்சிங்கன்னா பழையவைகளை மறந்து எனக்கு இப்படி நடந்துதான்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு அவர் உங்க வாழ்க்கையை மாத்திடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா இவர் புதிய காரியங்களை செய்கிறவர். இவர் புதிய காரியங்களை செய்கிறவர். அதனால தான் இந்த வருஷத்தில் நம்மளோட தேவன் நமக்கு எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்னா யெஷுவா சாடேஷா வெளிப்பட்டிருக்கிறார். எப்படி வெளிப்பட்டிருக்கிறாருங்க? யெஷுவா சாடேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய காரியங்களை செய்கிற தேவன் என்ற அர்த்தம். என்ன அர்த்தங்க? புதிய காரியங்களை செய்கிற தேவன் என்ற அர்த்தம். சரி, இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியினால இந்த தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்றத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்களா? திருப்பி வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். ஏற்கனவே நம்ம புத்தாண்டில் கூட இதை தியானித்தோம். ஆனால் திரும்பவும் நம்ம இதை தியானிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். திருப்பி வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 18-12. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள். இப்போ எருசலேம்ல எசேக்கியா என்கிற ஒரு 25 வயது வாலிபன் ராஜாவாயிருக்கிறார். இப்பதான் புதுசா ராஜாவாயிருக்கிறார். புதுசா ராஜாவான காலகட்டத்தில் அசிரியா அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜ்யம், அசிரியா என்கிற ஒரு பெரிய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. ஏன்னா எசேக்கியா ராஜா என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை மாத்திரம்தான் நம்புவேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் அப்படி நம்பிட்டு மட்டும் இல்லாம சில காரியங்களை செஞ்சு காமிச்சிட்டாரு. அது என்னன்னா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? அவன்னா யாரு தெரியுங்களா? எசேக்கியா ராஜாவை பத்தி சொல்லுது. சரி, 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாங்களே. அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. எசேக்கியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவானாருங்க? எத்தனை வருஷம் அரசாண்டாருங்க? 29 வருஷம் அந்த எசேக்கியா ராஜா எருசலேமை அரசாண்டிருக்கிறார். சரி, இந்த ராஜா எப்படி அரசாண்டாரு, எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னா வாசிங்களேன் 3ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா ராஜா எதை மட்டும்தான் செஞ்சாரு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாருங்க? நீங்க சத்தமா பேசினாதான் உங்களுக்குள்ளாக விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். எசேக்கியா ராஜா என்ன செய்தார்?
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இல்லைங்களா? அதை எப்படி செஞ்சாருன்றதை பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இப்ப ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மோசே வச்சிருந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மோசே அந்த வனாந்தர பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வரும் பொழுது கொல்லிவாய் சர்ப்பங்கள்லாம் என்ன பண்ணுச்சான்? அவர்களை கடிச்சு காயப்படுத்தி சாகடிக்க நினைச்சது. அப்போ கடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தேவன்கிட்ட வந்து மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே இப்ப என்ன செய்யறது? ஜனங்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்கறாங்க, கொல்லிவாய் சர்ப்பம் வந்து எங்களை கடிக்குது, நாங்க என்ன பண்றது? எங்க தேவன் எங்க போயிட்டாருன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்றது ஆண்டவரேன்னு கேட்டோன்னே மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து மரத்திலே தூக்கி வை. அந்த மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள். அவர்களுக்கு அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தின் விஷம் உள்ள வேலை செய்யாதுப்பா, அதை பார்க்க வைன்னு சொல்லி மோசேயை என்ன பண்றாருன்னா வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க வைக்கிறார். ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு அடையாளத்துக்காக வச்சதை கொண்டு போய் இப்ப அதை கடவுளாக்கி வச்சுட்டாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லாமே. அது ஒரு அடையாளத்துக்காக வச்சாரு. அதை பார்க்கும்போது யார் தெரிவார்னா இயேசு தெரிவார். ஆமேன். எப்படி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவையில் வெண்கல சர்ப்பமாவார். இவரை பார்க்கிறவர்கள் சுகமடைவார்கள், இவரை பார்க்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள், இவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும் என்பதை தேவன் அன்னைக்கு காண்பிச்சாரு. அதுக்காக தான் வெண்கல சர்ப்பத்தை ஒரு அடையாளமா அங்க வச்சிருந்தாருங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடையாளமாக வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை எடுத்து இவங்க கடவுளாக்கிட்டாங்க, தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எசேக்கியா ராஜா வந்தார். எசேக்கியா ராஜா வந்து இது விக்கிரக ஆராதனை, இது விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது. அதனால இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இதற்குன்னு வைத்திருந்த பலிபீடங்களெல்லாம் தகர்த்துட்டார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்கிறவர். இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்கிறவர். மனுஷன் பார்வைக்காக வாழ்றவர் கிடையாது. மனுஷனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது முக்கியம் இல்லை. என் தேவனுக்கு பிடிக்குதா, என் தேவனுக்கு அது நலமானதா இருக்குதா, என் தேவனுடைய பார்வையில் அது சரியானதா, அதை தான் எசேக்கியா ராஜா பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா எருசலேமுக்கு கிடைச்சது. ஆமென். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜா மாதிரி கர்த்தருக்கு நலமானதை செஞ்ச ராஜா அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவாக எசேக்கியா ராஜா இருந்துகிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கீழே வாசிக்கலாங்களா 7ஆம் வசனத்தை. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. அசிரியா ராஜாவினுடைய அதிகாரத்தை தள்ளிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அதிகாரத்தை இவர் மதிக்கவே இல்லை. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. அசிரியா ராஜாவுடைய அதிகாரத்தை எசேக்கியா மதிக்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா எசேக்கியா ராஜா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அசிரியா ராஜ்யம் தான் ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு. அந்த ராஜ்யம் எல்லா ராஜ்யத்தையும் பயப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. எங்களை போல பலவான் யாரும் கிடையாது, எங்களை பகைச்சிக்கிட்டீங்கன்னாக்க உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். இன்னொன்று என்ன தெரியுங்களா?
அசிரியா ராஜாவா இருக்கிற அந்த ராஜா தான் கடவுள்னு சொல்லி எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிருந்தாங்க. புரிஞ்சவங்க ராமாயணம் சொல்லாமே. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா, அசிரியா ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா என்ன சொல்றாருன்னா, மற்ற ராஜ்யத்துலலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஒரு தேவனை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த தேவன்கள்ட்டெல்லாம் பகையை உண்டாக்குறாரு. எப்படி தெரியுங்களா, போயிட்டு உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்ற போற கடவுள் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிரியா ராஜா என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு ராஜ்யத்திலும் இருக்கிற கடவுள்களை எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி அசிரியா ராஜா நான் தான் கடவுள்னு நிரூபிச்சுட்டு இருந்த காலம் இது. எசேக்கியா ராஜா எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் என்ன காலம் தெரியுங்களா, எல்லா ராஜ்யத்திலையும் போய் இந்த அசிரியா ராஜா அவங்க கடவுள்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அடிச்சு உடைச்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நான் தான் கடவுள் என்பதை காட்ட விரும்பின ராஜா தான் அசிரியா ராஜா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, எல்லா ராஜ்யத்தையும் எப்படி ஜெயித்தாரோ அதே போல எருசலேமையும் ஜெயிக்கணும், எருசலேமையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு இருந்த காலகட்டத்தில் எசேக்கியா ராஜா மட்டும்தான் அசிரியா ராஜாவை சேவிக்கவில்லை. ஏன்னா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்த ராஜா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. மற்ற ராஜ்யெல்லாம் இந்த அசிரியா ராஜாவுக்கு பயந்து போய் காலில் விழுந்துட்டாங்க. ஆனா எசேக்கியா ராஜா மட்டும்தாங்க விழல. இதுதாங்க கர்த்தரின் பார்வைக்கு நலமானது செய்யறது. இதுதாங்க கர்த்தரின் பார்வைக்கு நலமானது செய்யறது. யார் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் பார்வைக்கு நான் நலமானதை செய்யறேனா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இந்த அசிரியா ராஜா என்ன பண்றாருன்னா, எல்லா தேசத்துலையும் என்ன பண்ணாரோ அதே தான் எருசலேம்லையும் எசேக்கியா ராஜா கிட்டையும் வந்து பண்றாரு. சரி வாசிக்கலாங்களா? 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 17 18வது அதிகாரம் 17 2 ராஜாக்கள் 18-17. ஆகிலும் அசிரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ராப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனைகளோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாளகத்தண்டையிலே நின்று. போதுங்க. இப்போ இந்த அசிரியா ராஜா என்ன பண்றாருன்னா, 3 மந்திரிமார்கள் அனுப்பிச்சு வைக்கிறாரு. எங்க அனுப்பிச்சு வைக்கிறாருன்னா எருசலேமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அனுப்பிச்சு வச்சு எங்கனாக்கா இந்த துணி துவைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, துணி துவைக்கிற இடத்துக்கு முன்னாடி அந்த துணியெல்லாம் காய போட்டு அதை எடுத்து மடித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிற்கிறாங்க. யாரு? அசிரியா ராஜ்யத்திலிருந்து வந்த 3 மந்திரிமாருங்க. ஹல்லேலூயா. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 18ஆம் வசனத்தை வாசித்துட்டு வரலாங்களே. ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியையும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இப்போ அசிரியா ராஜ்யத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ எருசலேம் ராஜ்யத்திலிருந்து, அதாவது எசேக்கியா ராஜாவினுடைய ஆட்சியில் இருக்கிற அங்கிருந்து 3 பேர் என்ன பண்றாங்க, வர்றாங்க. அங்கிருந்து வந்தது யார் யாருங்க? தர்த்தானு, ரப்சாரிசை, அப்புறம் ரப்சாக்கே. இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, பெரிய சேனைகளோட வந்து நிற்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்றுகிட்டு இருக்கு. இப்போ எசேக்கியா ராஜா யார் யார் அனுப்பிச்சு வைக்கிறார்னா, இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரன், அடுத்து செப்னா என்னும் சம்பிரதி, அடுத்து ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கன். இந்த 3 பேரும் வந்து நிற்கிறாங்க, வர்றாங்க. வந்தோடனே இப்போ ரப்சாக்கே அப்படின்னா யாருங்க? அசிரியா ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு மந்திரி. அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்றதை கவனிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? கேள்வி என்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா?
நீ நம்பி இருக்கிறியே, இந்த நம்பிக்கை என்ன? அசிரியா ராஜ்யத்திலிருந்து வந்த ராஜா பேசுறான், மந்திரி பேசுறான் என்னன்ட்டு, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? கீழே வாசிங்களேன். இதோ யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? ஹல்லேலூயா. இப்போ இந்த அசிரியா ராஜா எதை பத்தி சொல்ல வர்றாருன்னா, நீ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறியே, கர்த்தர் என்று நம்பிக்கிட்டு இருக்கிறியே, கர்த்தர் வந்தா யுத்தம் பண்றாரு. எங்கேயோ கேட்ட மாதிரியே இல்ல இருக்கிறீங்களா? நீ ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கிறியே, கர்த்தர்னு, அவர் வந்தா என்னோட போராடுவாரு, என்னோட போர் செய்வாரு. நீதானே வரணும், நீதானே வந்து என்னோட யுத்தம் புரியணும். அவர் வந்து எப்படி செய்வாரு? நீ என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற? உன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? முட்டாள்தனமா இருக்கு, மூடத்தனமா இருக்குன்னு சொல்லி அசிரியா ராஜா எசேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? சாரி, அந்த அசிரிய ராஜாங்கத்திலிருந்து வந்த அந்த மந்திரிகள் இவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ நம்பிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கை என்ன? மூடத்தனமாலாம் இருக்கு, இது வெறும் வாய்ப்பேச்சு. என்னவா அம்மா? வெறும் வாய்ப்பேச்சு. ஹல்லேலூயா. நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி பேசுறாங்க. சரி, கொஞ்சம் கீழே வாசிங்களேன். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே செய்வான். பாருங்க, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே எகிப்து, இவங்களுக்கு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னதான் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாலும் எகிப்து தான் ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. இப்போ எசேக்கியா ராஜா எந்த காலத்தில் வாழ்றாருன்றத கொஞ்சம் கவனிங்க. எசேக்கியா ராஜா எந்த காலத்தில் வாழ்றாருன்னா, இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க, பெற்று எடுத்து, யோசேப்பினுடைய காலத்தில் யோசேப்பை அறியாத பார்வோன்னு ஒருத்தர் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாருங்களா. இப்போ அங்கேருந்து விடுதலையாகி எங்கே வந்தாங்கன்னா, கானானுக்கு வந்தாங்க. கானானுக்கு வந்து இவங்க ராஜ்யத்தை அமைக்கிறாங்க. இவங்க ராஜ்யத்தை அமைக்கும் பொழுது தான் தாவீது ராஜாலாம் வர்றாரு. தாவீது ராஜாவுக்கும் பின்னாடி, தாவீதினுடைய ராஜாவுக்கு பின்னாடி சாலமோன் ராஜா எழுமின பொழுது, அவருடைய பையன் எழுமின போது, சாலமோன் ராஜாவுக்கு பின்னாடி தேசம் ரெண்டா பிரியுது. ஒன்று வட தேசம், இன்னொன்று தென் தேசம் என்று ரெண்டா பிரியுது. இதில் இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திசையில் இருக்கிற தேசத்தில், அதாவது எருசலேமை மட்டும்தான் என்ன பண்ணுறாருங்க, ஆட்சி செய்கிறாரு. எருசலேமுக்கு மட்டும்தான் இவர் ராஜா, மற்ற இடத்துக்கெல்லாம் வேற ஒருத்தர் ராஜா. அந்த காலகட்டத்தில் எசேக்கியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை முறை தான் எகிப்துக்கு போயிட்டு வந்தாலும், எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாலும், எதுதான் பிடிக்குது? எதுதான் பிடிக்குதுங்க? எகிப்து தான் பிடிக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னதான் கானான் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாலும், பழக்கப்பட்டாச்சே எகிப்து வாழ்க்கையில், எகிப்து தான் என்ன பண்ணுதுங்க, பிடிக்குது. ஹல்லேலூயா. புது வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது, அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க மாட்டேங்குது. சரி, இப்போ இவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு அசிரியா ராஜாவுடைய மந்திரி. இவங்க எகிப்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. நீ எகிப்தை நம்புனா என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில் உன்னை காலை வாரி விட்டுருவான் எகிப்து. அதனால உன் நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட்டு. எதை பேசுகிறான் பார்த்தீங்களா? உன் நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட்டு. கீழே வாசிங்களேன், 22ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில்
அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நீங்க எகிப்தை நம்புனீங்க, அதுவும் காலவாரி விட்டுரும். அடுத்து நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்றீங்க? கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்றீங்க. அதையும் தான் எசேக்கியா என்ன பண்ணிட்டாரு? பலிபீடங்களெல்லாம் அகற்றிட்டாரு. இப்ப நீங்க யாரை நம்புவீங்க? யாரை வழிபடுவீங்க? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? உங்க கடவுள் எங்க? வேர் இஸ் யுவர் காட்? எங்க உங்க கடவுள்? எங்க காட்டுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து 23ஆம் வசனத்தை பாருங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏற தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதங்கூறு. என்ன சொல்றாங்க? நான் 2000 குதிரைகளை கொடுக்குறேன். அந்த 2000 குதிரைக்கு தேவையான போர் சேவகர்களை உன்னால உண்டாக்க முடியுமா? உன்னால அதை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற? நீ உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையும் கிடையாது அப்படிங்கிறார். யாரு? ரப்சாக்கே. கீழே வாசிங்களேன். கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரை வீரரோடும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? உனக்கு எகிப்து கூட நிற்கும் நம்புறியா? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கை கூட இப்படி தான் இருக்கலாங்க. எப்படி தெரியுங்களா? சம்பாத்தியத்தையும் நம்ப முடியல, குடும்பத்தையும் நம்ப முடியல, சொந்த பந்தத்தையும் நம்ப முடியல, எதையுமே நம்ப முடியல. இந்த நேரத்தில் இந்த ரப்சாக்கே மாதிரி சில பொல்லாத ஆவிங்க என்ன பண்ணுது? நம்ம நம்பிக்கையை கெடுத்து போடுற மாதிரியே பேசுது. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நீ எகிப்தை நம்புறியா? உன் சம்பாத்தியத்தை நம்புறியா? உன் குடும்பத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? உன் பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல உன் வருங்காலத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? எதை நம்பி நீ வாழ்ற? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? கர்த்தர் எங்க போனார்? அவரு உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, இவ்வளவு துன்பம் இருக்கே, இவ்வளவு கடன் இருக்கே, எங்க போனார் அவரு அப்படின்னு சொல்லி ரப்சாக்கே மாதிரி சில ஆவிங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னது தெரியுங்களா? இப்படி ரப்சாக்கை எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, திரும்பவும் 2 ராஜாக்கள் 18-12 எல்லாரும் வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கூடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். இதனால தான் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் என்ன பண்றாங்க? நம்பிக்கை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தத்துக்கு செவி கொடுத்தா இவங்க எல்லாம் பேசுறதுக்கு இடமே கிடையாது. இருக்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு இந்த ஜனங்க செவி கொடுத்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு அவசியமே இல்லை. இவங்க அப்படி செய்யாம போனனால 13ஆம் வசனத்தை பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் அவைகளை பிடித்தான். விளங்கிக்கிறீங்களா? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம அவருடைய உடன்படிக்கையை மீற ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதே சிறைப்பிடிப்பும் அடிமைத்தனமும் உண்டாகிறது. எப்படிதான் அடிமைத்தனம் வருது? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கும் பொழுது அடிமைத்தனம் உண்டாகிறது.
பிரச்சனை எப்படி வருது? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் போகும் பொழுது பிரச்சனை வருது. எங்க ஏமாந்து போறோம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமலும் போகும்போது ஏமாந்து போறோம். இருக்கிறவங்களாம் எங்க கஷ்டம் வருது அதேதான், எங்க நோய் வருது அதேதான், எங்க ஆபத்து விபத்து நேரிடுது அதேதான். கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போவதனாலதான் இதெல்லாம் வருது. அது மட்டுமா நடந்துச்சுங்க? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா நல்லவரா கெட்டவரா? யாரை நம்பிட்டு இருக்கிறாரு? கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறாரு. கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்யறாரு. அவர் என்ன பாவம் பண்ணாரு? ஆனா எசேக்கியா ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அதை செய்ததுனால அது நிமித்தம் எசேக்கியா ராஜாவும் பாதிக்கப்படுறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஜனங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால, அந்த ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காததுனால அது நிமித்தம் ராஜாவும் பாதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இதை அப்படியே நம்ம குடும்பமும் மாத்தலாமே. இப்போ நம்ம குடும்பத்தில் ராஜா யாருன்னா கணவன் தான் ராஜா, மனைவி தான் ராணி, பிள்ளைகள் தான் யாருங்க? அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள். சரி, இப்ப ராஜா கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்யறாரு. ராஜா கர்த்தருக்கு பிடிக்காததையெல்லாம் ஒதுக்குறாரு. ஆனா மற்றவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற குடிமக்கள், அவங்க கர்த்தருடைய சத்தத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டா அதை யாரையும் பாதிக்கும். தெரியுங்களா? யாரை பாதிக்கும்? ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் விசுவாசிச்சு உங்க குடும்பத்துல மற்றவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனாக்க கூட அது உங்களையும் பாதிக்கும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காததும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததும் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அது பெரிய பெரிய இழப்புகளை, பெரிய பெரிய ஏமாற்றங்களை இந்த அசிரியா ராஜாவை போல உங்ககிட்ட வந்து உன் நம்பிக்கை என்னன்னு கேட்கும். விளையாட்டு விஷயம் இல்ல. கவனமா இருங்க, கவனமா இருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. இப்போ இவங்க இப்படி செய்யாததுனால, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, இப்போ அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு எழும்பி வராரு. எழும்பி வந்து என்ன பண்றாரு பாருங்க. 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாங்களா? அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இப்போ ஜனங்க கர்த்தருடைய சத்தத்திற்கும் வார்த்தைக்கும் செவி கொடுக்காததுனால எசேக்கியா ராஜா யாருக்கு அடிப்பணிய வேண்டியதா போச்சுன்னா அசிரியா ராஜாவாகிய சனகரிப்புக்கு அடிப்பணிய வேண்டியதாய் போயிடுச்சு. இருக்கிறவங்கலாம் ஹல்லேலூயா. நீங்களாகட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்காம கீழ்ப்படியாம போயாச்சுன்னா அதனால சம்பந்தமே இல்லாத ஆளுகிட்ட எல்லாம் போய் அடிப்பணிய வேண்டியதா இருக்கும். விளங்கிக்கிறீங்களா? தேவையில்லாத ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்கன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? எசேக்கியா ராஜா போய் அசிரியா ராஜா கிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன்றார். இது தேவையா?
தப்பு பண்ணிட்டேன், நீர் என்மேல் சுமத்துவதை சுமத்தும், நான் அதை கட்டுறேங்கிறாரு. இவர் அசிரியா ராஜா என்ன பண்ணுறாரு, 300 தாளந்தை நான் உன் மேலே சுமத்துறேங்கிறாரு. ஆனால் எசேக்கியா ராஜானால அந்த 300 தாளந்து வெள்ளியையும் 30 தாளந்து பொன்னையும் கொடுக்க முடியல. அதனால எதை கொடுக்குறாருன்றத பாருங்க. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளையும் கலற்றி அவைகளை அசிரியா ராஜாவுக்கு. இப்ப தேவனுடைய ஆலயமே ஒன்றும் இல்லாம போகுது. இழப்புக்கான காரணம் என்னதுங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காததும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததும் தாங்க இழப்புக்கான முக்கிய காரணம். இருக்கிறீங்களா? யார் யாரோ வந்து உன் நம்பிக்கை என்ன, உன் நம்பிக்கை என்னன்னு பேச காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல, வாழல. அதுதான் விஷயம். இழப்புக்கு காரணமும் அதுதான். இருக்கிறீங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நிறைய இழந்திருக்கலாம். நீங்க இழந்ததை உங்க மனசுல வச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எதனால இழந்தோன்றதை நீங்க ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல. அதனாலதான் இழந்திருக்கிறோம். ஏமாந்தது எதனால? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழல. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்ம விருப்பமே இல்லாம நம்முடையதெல்லாம் எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழல. இதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒருத்தர்கிட்ட போய் அடிபணிய வேண்டியதா இருக்கு? ஏன் ஒருத்தர்கிட்ட போய் அவமானப்பட வேண்டியதா இருக்கு? ஏன் ஒருத்தர்கிட்ட போய் நிந்தனையை சுமக்க வேண்டியதா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழல. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால கர்த்தர் எசேக்கியா ராஜா கிட்ட பேசுறாரு. திருப்பி வாசிக்கலாமே. எசேக்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம். 36வது அதிகாரம். அதுல 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? 16லிருந்து. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இங்க யாருனாக்க எசேக்கியா ராஜா சொல்றாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு உண்டாகி, எசேக்கியா ராஜாவே சொல்றாரு. என்னன்னு வாசிங்க. கர்த்தர் இப்ப என்ன சொல்றாருங்கிறத சொல்றாரு, கவனிங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அவர்கள் தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. கர்த்தர் சொல்றாருங்க. யாரை பார்த்து சொல்றாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. எசேக்கியா, நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய மக்கள் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என் வார்த்தையின்படி நடக்காம அவர்கள் அவங்க விருப்பத்துக்கும் அவங்க இஷ்டத்திற்கும் வாழ்ந்து அந்த இடத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க. எப்படி தீட்டுப்படுத்தினாங்க? என் சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால, என் சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால அவங்களுக்கு இருந்த அத்தனையும் இழந்து, தேவாலயத்தில் இருந்த பொண்ணு ஆபரணங்களை எல்லாம் இன்னொரு தேசத்திற்கு கொடுக்க வேண்டியதா போச்சுப்பா. தீட்டுப்படுத்திட்டாங்க.
அங்க கரையாயிடுச்சு. எதனால? அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய நடக்கைகளினால தேவாலயம் இப்போ வெறுமையா இருக்குது. தேவாலயத்தில் இப்போ பொண்ணு இல்ல, தேவாலயம் இப்போ அலங்காரமா இல்ல, தேவாலயம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த விதத்திலேயே இல்லப்பா. நான் வந்து வாசம் பண்ற இடம் மாதிரியே இல்லப்பா தேவாலயம். இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. தேவாலயத்தை பத்தி புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்காத, அதற்கு கீழ்ப்படியாத தேவாலயம் எப்படி இருக்குதுன்னா, அது அலங்காரம் இல்லாததா இருக்குது. அது அழகா இல்லை. அதுக்குள்ள இருந்த பொன் ஆபரணங்கள், அதுக்குள்ள இருந்த விலையேற பெற்ற அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இப்போ வேற ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அது அழகா இல்ல, பார்க்கக்கூடிய விதத்துல இல்ல. தேவன் வந்து அந்த தேவாலயத்துல வந்து வாசம் பண்ணுகிற அந்த நிலைமையில இல்ல. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. அடுத்து சொல்றாரு, ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி. என்ன சொல்றாரு பாருங்க, உக்கிரத்தை ஊற்றி கோபப்படுறாரு. என்ன பண்றாராம்? 19ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியையும் அவர்களுடைய கிரியைகளின்படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். நியாய தீர்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்னா, நடக்கையிலையும் கிரியைகள்லையும் தான் இருக்கு. நம்மளுடைய நடக்கையும் நம்முடைய கிரியைகளின்படியும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். நீங்க எதுல வாழ்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றீங்களா இல்ல வேற மாதிரி வாழ்றீங்களா? இதை வச்சுதான் நியாய தீர்ப்பு இருக்கு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப எசேக்கியா ராஜாக்கு கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப எசேக்கியா ராஜா வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் வாழ்றாரு. யார் வாழ்றாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி யாருடைய காலகட்டத்தில் வாழ்றாருங்க? எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் வாழ்றாரு. திருப்பி வாசிக்கலாங்களா? இப்போ ஏசாயா 43, ஏசாயா 43, ஏசாயா 43ல 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். போதுங்க. இப்போ தேவன் தம்முடைய ஜனத்துக்காக எதை உண்டாக்குறாரா? வனாந்தரத்துல தண்ணீரையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குறாராம். ஏன்னா அவங்க தாகத்தை தீர்க்கணும்னு. யாருடைய தாகத்தை? தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்கணும்னு தேவன் ஆறுகளையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குறார். இது யாருக்கு கொண்டாட்டம்னா, வாசிங்களேன், யாருக்கு கொண்டாட்டமா? அது வலு சர்ப்பங்களுக்கும் கோட்டான் குஞ்சுகளுக்கும் கொண்டாட்டமா இருக்கான். அதுங்க சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்குதான், தேவனை கனப்படுத்துதான். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குதுன்னா, வயல்ல தண்ணி நெல்லுக்கு பாய்ச்சா அது எதுக்கும் போய் சேருது? அந்த கதை தான் இது. நெல்லுக்கு தண்ணி ஊத்துறார் ஆண்டவர், அது புல்லுக்கும் போய் சேருது. ஹல்லேலூயா. எது புல்லு? ஆண்டவரை நம்பாது இருக்கிறவங்கெல்லாம் புல்லு. எது நெல்லு? பார்த்தீங்களா? அது நான் தான் சொல்ல முடியல. எது நெல்லு? நான் தான் நெல்லு. எது புல்லு? நம்பாதவங்கெல்லாம் புல்லு. இப்ப நெல்லுக்கு பாயிற தண்ணி தான் புல்லுக்கு பாயுது. ஆனா இந்த புல்லு தேவனை கனப்படுத்துது. இதுதான் ஆச்சரியம்.
இந்த புல்லு தேவனை கனப்படுத்துதுங்க. இப்போ நல்லா விளங்குது இல்லைங்களா? சரி, கீழே வாசிங்களேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாரு? நெல்லுக்கு தண்ணி ஊத்துறாரு. நெல்லு தான் தேவனை துதிக்கணும்னு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஜனம். நீங்க அவரை துதிக்கணும்னு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்க அவரை ஆராதிக்கணும்னு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்க அவரை மகிமைப்படுத்தணும்னு உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறாரு. அப்ப தண்ணி பாய்ச்சப்பட்ட நெல்லு தேவனை துதிக்கணும், தேவனை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்களேன் 22ஆம் வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். போதுங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க தேவன். எப்பா, தண்ணி உனக்கு பாய்ச்சினப்பா, ஆனா கோட்டான் குஞ்சும் வலு சர்ப்பமும் என்ன பண்ணுச்சு? என்ன கனம் பண்ணுச்சு. ஆனா நீ என்ன பண்ணல? என்ன கூப்பிடவே இல்லை. நீ என்ன ஆயிட்ட? மனம் சலித்து போன. இந்த அசிரியா ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை நம்பவே முடியாதுன்னு மனம் சலித்து போயிட்ட. 4 பேர் சொல்றதை கேட்டு கர்த்தரை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்ட. நீ என்னை நோக்கி கூப்பிடுறதையே விட்டுட்ட, ஜெபம் பண்றதையே மறந்துட்ட. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? 4 பேர் சொல்றதை கேட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீ ஜெபம் பண்றதையே மறந்துட்ட. ஆராதனைக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன இல்லாம போயிடுச்சுன்னா ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. அங்க போய் என்ன? ஏன்னா அசிரியா ராஜாவுடைய வார்த்தைகள் என்ன பண்ணிடுச்சு? கர்த்தரை நம்பி உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுனால, 4 பேருடைய வார்த்தையை கேட்டதுனால இப்ப ஆராதிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. மனம் சலித்து போனாய். ஜெபிக்க மனசு வரல, மனம் சலித்து போனாய். ஊழியம் செய்ய மனசு வரல, மனம் சலித்து போனாய். ஹல்லேலூயா. ஏன்? அந்த அசிரியா ராஜா மாதிரி 4 பேர் பேசின அந்த வார்த்தை. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணிருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா நம்முடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கு. எதை நொறுக்கி இருக்கு? இருதயத்தை நொறுக்கி இருக்குங்க. எது? இந்த 4 பேர் பேசுனாங்களே, கர்த்தரை நம்பி என்ன நடந்துச்சு உனக்கு? நீ ஜெபம் பண்ணி உனக்கு என்ன நடந்துருச்சு? நீ ஆராதனைக்கு போய் என்ன நடந்துச்சு? நீ சபைக்கு போய் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசுன இந்த அசிரியா ராஜாவை போல பேசுன இந்த வார்த்தைகளை கேட்டு 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 இருதயம் நொறுங்கி போச்சு. அதத்தான் உங்களை விட நம்ம அப்பா நல்லா புரிஞ்சு சொல்றாரு. இதனால நீ மனம் சலித்து போனாய். என்ன ஆனாய்? மனம் சலித்து போனாய். கீழே வாசிங்களேன். உன் ஆடுகளை தகன பலிக்காக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். என்ன சொல்றாரு பாருங்க. இதனால மனம் சலித்து போனதுனால நீ என்னை கனம் பண்றதுக்கு எதையுமே கொடுக்கல, எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யல, ஈடுபாடே இல்லாம இருந்துட்ட, மனம் சலித்து போயிட்ட. இது எனக்கு நல்லா புரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட காணிக்க கொடுக்கணும்னு உன்னை சங்கடப்படுத்தல, நீ இதை பண்ணணும்னு உன்னை சங்கடப்படுத்தல, நீ இதை செய்யணும்னு நான் உன்னை சங்கடப்படுத்தல, நான் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். 24 வாசிங்க. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, நீ என்னை கனம் பண்ணணும்னு தான் உன்னை நான் என்ன பண்ண ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஆனா நீ என்னை கனப்படுத்தல, எனக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யல. பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய்.
எனக்கு புரியுதுப்பா இதெல்லாம் ஏன்றது. உன்னால் ஏன் கொடுக்க முடியல, உன்னால் ஏன் என்கிட்ட நெருங்க முடியல, ஏன் சத்தத்தை கேட்க முடியலன்னா, இந்த அசிரியா ராஜ்யத்திலிருந்து வந்த அவனுடைய வார்த்தையை கேட்டு உன் இருதயம் நொறுங்கி போச்சு, மனம் சலித்து போனாய். ஐ நோ தட் ரீசன். எனக்கு தெரியும் அதனுடைய காரணம் என்னன்னு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா. நீ ஏன் பாவம் செய்கிற? உன் மனம் சலித்து போச்சு, நொறுங்கி போச்சு. பாவம் செய்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், அநியாயம் பண்றவன்லாம் நல்லா தானே இருக்கிறான்னு சொல்லி நீ மனம் சலித்து போய் நம்பிக்கை அற்றவனாகி நீயும் அவர்கள் செய்கிற அதே பாவத்தை நீயும் செய்கிற. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. அவங்க பேசுற மாதிரியே நீயும் பேசுற. யார் பேசுற மாதிரியே? அவங்க. இவங்க அந்த 4 பேர். அவங்க பேசுற மாதிரியே நீயும் பேசுற, அவங்க நடந்துக்கிற மாதிரியே நீயும் நடந்துக்கிற, அவங்க தேசத்தை தீட்டுப்படுத்துற மாதிரியே நீயும் தேசத்தை தீட்டுப்படுத்துற. நான் உன்னை எதுக்கு ஏற்படுத்தினேன்? என் துதியை சொல்லி வரும்படி உன்னை ஏற்படுத்தினேன். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சபிச்சுக்கிட்டு இருக்கிறியே தேசத்தை. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு புரியுதுப்பா, ஏன் உனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நீ இப்படி நடந்துக்கிற, நீ ஏன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்றது எனக்கு புரியுது. ஏன்னா அவன் உன் மனதை சலித்து போக பண்ணினான். உன் இருதயம் நொறுங்கிருச்சு. உன் இருதயம் சலிச்சு போயிடுச்சு உனக்கு. அதை கேட்டு கேட்டு அந்த அசிரியா ராஜாவினுடைய மந்திரி வந்து பேசுனதை கேட்டு கேட்டு உன் மனம் சலித்து போனதை நான் அறிந்திருக்கிறேன். கீழே வாசிக்கலாங்களா? நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நானே உன் பாவத்தை நினைக்கலப்பா. கீழே வாசிங்களேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். திரும்பவும் வந்து பேசு, திரும்பவும் வந்து ஜெபம் பண்ணு, திரும்பவும் நீ என்ன பண்ணு? வாஞ்சியாயிரு, ஈடுபாடாயிரு, என் துதியை சொல்லி வா. இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் துதியை சொல்லு. நீ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய துதியை சொல்லுங்க, அவருடைய துதியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் எசேக்கியேல் 36க்கு வரலாங்களா? எசேக்கியேல் 36 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? இப்படி எல்லாம் நீங்க பண்ணதுனால என்ன நடந்திருக்குதுங்கிறத இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு பாருங்க. அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இப்போ இப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்றதுனால எருசலேம்ல எசேக்கியா ராஜாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்றதுனால, துதியை சொல்ல வேண்டியவர்கள் அதை சொல்லாம வாழ்கிறதுனால என்ன நடந்துச்சான்? புறஜாதிகள் சொல்றாங்களாம் என்னன்னு, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல? வருது பாருங்க வெளியில. ஹல்லேலூயா. இவங்க பைபிள் தூக்கிட்டு போறாங்களாம், இவங்க கிறிஸ்தவங்களாம். இப்படி சொல்றதுனால ஒன்றும் நம்ம பேர் கெட்டு போலீங்க. கர்த்தர் சொல்றார் என்னன்னு, அப்படி இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள்னு புறஜாதிகள் சொன்னதுனால அவரே சொல்றாரு பாருங்க, அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். என் பேர் கெட்டு போச்சுப்பா.
நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்க பேரை விட உங்க அப்பா பேர் தான் கெடுதுங்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லாமே. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகள் இடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். என் பேரை கெடுத்தாங்கல்ல, அந்த பேரை வச்சுக்கிட்டே வரேன், அந்த பேரை வச்சுக்கிட்டே வரேன். நான் யெசுவா சாடேசுங்கிற பேரை வச்சுக்கிட்டே வரேன். நான் ஹல்லேலூயா. வந்து என்ன பண்ண போறேங்கிறத சொல்றாரு பாருங்க. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகள் இடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். நான் ஒன்று செய்ய போறேன். என் தேவன் சொல்றார், நான் ஒன்று செய்ய போறேன். எனக்கு தெரியுதுப்பா, நீங்க காணிக்கை கொடுக்கல, நீங்க என்ன கனப்படுத்தல, என் துதியை சொல்லி வரல. இதுக்கெல்லாம் காரணம் மனம் சலித்து போனீங்க. எதனால மனம் சலித்து போனீங்க? இந்த அசிரியா ராஜ்யத்திலிருந்து எழும்பி வந்த இந்த மந்திரி பேசின வார்த்தையை வச்சு நீங்க மனம் சலித்து போனது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா புரியுது. எங்க என் நாமத்தை கெடுத்து போடுவதற்கு இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடந்ததோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். இருக்கிறவங்களாம் அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்களோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். எங்க நீங்க இழந்தீங்களோ அங்கேயே ஒன்று செய்ய போறேன். எங்க நீங்க ஏமாந்தீங்களோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். எங்க போய் தஞ்சம் புகணும்னு நினைச்சு அப்படியே உங்க கைகளை கொண்டு போய் காலுகிட்ட வச்சீங்களோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். யாருகிட்ட அடிப்பணிஞ்சீங்களோ அங்கேயே நான் ஒன்று செய்ய போறேன். ஹல்லேலூயா. என் தேவனை போல வைராக்கியம் உள்ளவர் வேறு யாரும் கிடையாதுங்க. வைராக்கியத்தோட சொல்றார், நான் ஒன்று செய்ய போறேன். அதே நாமத்தை வச்சு வரேன். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பண்ணினது ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்க. தேவனை விட்டு தூரம் போனதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க. அவருடைய பேரை கெடுத்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா அதை சரி பண்றது அவரே சரி பண்றார். அவர்னால தாங்க அதை சரி பண்ண முடியும். அவர் தான் அதை சரி பண்ணி ஆகணும். அவரே சரி பண்றார். இந்த 2025 கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுங்களா? நம்ம எந்த அளவுக்கு தூரம் போனோமோ, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காம வாழ்ந்து எந்த அளவுக்கு அவருடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினோமோ, இந்த ஆண்டுல அவருடைய நாமத்தை புறஜாதிகள் சொல்ல போறாங்க, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல போறாங்க. உங்கள் தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எஸ், இவர் யெசுவா சாடேஸ் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏ ராமலா காயாமாத்தியாமனா சேப்ராந்தரா கலகதுடதர். நீங்க எங்க போய் அடிபணிஞ்சீங்களோ, நீங்க எங்க ஏமாந்தீங்களோ, நீங்க எங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்க இழந்தீங்களோ, எங்க ஏமாற்றப்பட்டீங்களோ, அதே இடத்துல உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். எஸ், தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கீழே வாசிக்கலாங்களா? நான் உங்களை புறஜாதிகள் இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இப்ப என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனால புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டார்களா? அல்லேலூயா, சிதறடிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க.
எசேக்கியா ராஜா தான் தேவன்னு வச்சுக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கற்பனை. நம்ம எல்லாரும் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. எசேக்கியா ராஜா யாரு? தேவன். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா நம்ம என்ன ஆயிடுவோமா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. எங்க சிதறடிக்கப்படுவோம்? புறஜாதிகளிடத்துல சிதறடிக்கப்பட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புறஜாதிகிட்ட போயிட்டு அடி பணிஞ்சுக்கிட்டு இருப்போம். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு காரணம் என் பரிசுத்த நாமத்தை நீங்க குலைச்சலாக்கிட்டீங்க. ஆனா அதை நானே சரி பண்றேன், அதுக்கு நானே இறங்குறேன். எந்த நாமத்தை கெடுத்தீங்களோ அதே நாமத்தினால இறங்கி நான் கர்த்தர் என்பதை அவர்களுக்கு காண்பித்து இப்ப சொல்றாரு, சிதறடிக்கப்பட்டிருக்கிற உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன். சிதறடிக்கப்பட்டிருக்கிற உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன். பிரிஞ்சு கிடக்கிற உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன். சமாதானம் இல்லாத இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். ஒற்றுமை இல்லாத இருக்கிற உங்களுக்கு ஒற்றுமையை கொடுப்பேன். நான் கர்த்தர். இருக்கிறவங்க ராமன் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சுய தேசத்திற்கு கூட்டிட்டு வந்து நான் உங்களை வாழ வைப்பேன். எப்படி வாழ வைப்பேன்? ஒன்னா வாழ வைப்பேன். எப்படி வாழ வைப்பேன்? ஒன்னா வாழ வைப்பேன். சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம எல்லாரும் ஒன்னா வாழ போறோம். ஒன்னா வாழ போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இதுக்கு ஒரு சில வேலைகளை செய்யணும். ஒன்று சேர்க்கறது ஈஸியா கஷ்டமா? பிரிக்கிறது ஈஸியா கஷ்டங்களா? பிரிக்கிறது ஈஸியா, பிரிச்சிடலாங்க. பிரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இப்போ ஒரு முத்து மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முத்து மாலை, அந்த முத்து மாலையை படக்குன்னு ஒரு இழுத்தா போதும், என்ன ஆகிடும்? எல்லா முத்தும் செதறிடும். செதறினதை எடுத்து மறுபடியும் அங்கே சேர்க்கணும்னா பிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 செகண்டுங்களா? ஆனால் சேர்க்கறதுக்கு 20 செகண்டா? ஒரு நாளே போயிடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? செய்கிற ஒரு தப்பு செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஒரு 2 செகண்ட் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதனால வர விளைவுகள் அனுபவிக்கிறது வருஷ கணக்காக இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம கர்த்தர் எப்படி சேர்க்கிறாருன்றதை பாருங்களேன். கொஞ்சம் கீழே வாசிங்களேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஜலம் தெளிக்கிறாராம். இது இப்படிப்பட்ட ஜலம் இல்லை, எக்கேடோ கெட்டுப்போ இந்த தண்ணி தெளிச்சு விடுறதுன்னு சொல்றது இல்லைங்களா? அது அந்த தண்ணி இல்லை. இந்த தண்ணி என்ன தண்ணினாக்க சுத்தமான தண்ணி. இந்த தண்ணிக்கு பேர் என்னது தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு தண்ணி இருக்கு. அது என்ன தண்ணி தெரியுங்களா? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல தெளிச்சு இந்த நரகலான விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டு நம்மளை கர்த்தர் சுத்தமாக்குகிறார். சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். நாம் பண்ணின தப்புக்கு அவர் பதில கொடுத்து அவர் தண்டனை அனுபவிச்சு என்னை சுத்தமாக்கி இருக்கிறார். நான் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ரத்தத்தை தெளிச்சு நம்மளை சுத்தமாக்குறார்.
எப்படி சுத்தமாக்குறாரு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரத்தத்தை தெளிச்சு சுத்தமாக்குறாருங்களா? அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. அடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்களேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே. இப்போ ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். என்ன புதிய காரியம்னா வாசிங்களேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதுங்க புதிய காரியம்? பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்றீங்க. நவமான இருதயம்னா புதிதான ஒரு இருதயத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். புதிதான இருதயம், புதிதான ஆவி. புதிய இருதயம், புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கிறார். ரிசீவ் இட். ஏ ரமணா ஷாக்காரா துலாமா கயாலதி அபரபலபா ராமமான ஹந்தரமா ஷேகா லாக்கா துடாகத ரபலபா. எஸ், அந்த அபிஷேகத்தோட இந்த புதிதான இருதயத்தை, புதிதான ஆவியை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஏராளமான ஹமதுட கதரபலப துடபலமதுர பலபலபா ஷகட துடபலப துடபலமஹட துடகடா ரேபலகட துரா. இதுதான் புதிய காரியம். புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த காயப்பட்ட இருதயம், நொறுங்கி போன இருதயம், சலித்து போன இருதயம் அல்ல. இதோ புதிய இருதயம். இதோ புதிய இருதயம், புதிய நம்பிக்கையுள்ள இருதயம், புதிய விசுவாசம் உள்ள இருதயம். ஏமனா சாக்காலா துடகதரா. 4 பேர் வார்த்தையை கேட்டு சலித்து போன இருதயத்தை உங்களிலிருந்து எடுத்து இதோ புதிய இருதயத்தை உங்களுக்குள்ளாக கொடுக்கிறார். ஓ மனாமாத்தரா மமனமா சகல துடகதட பலபா. புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்றாரா? கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கிறாராம். கல்லான இருதயம்னா என்னதுங்க? கல்லான இருதயம்னா என்னது? கல்லான இருதயம்னா என்னதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாம மற்ற அந்த ரப்சாக்கே போன்ற ஆளுகளுடைய வார்த்தையை கேட்டு சலித்து போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே முடியாதுன்னு முரட்டாட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இருதயத்துக்கு பேர் தான் கல்லான இருதயம். இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்துச்சு. இனியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்க முடியாதுங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க நம்பிக்கையை இழந்திருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இனி உங்க இருதயம் கல்லா இருக்க போறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாமல் இருக்க போறதில்ல. இந்த 2025 இப்படிப்பட்ட வார்த்தையை உங்க வாயால நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன தெரியுங்களா? நான் தேவனை நம்பி எண்ணத்திற்கு அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் உங்க வாயிலிருந்து வரவிட மாட்டார். காரணம் என்னன்னா, அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர். புதிதான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்குள் கட்டளையிட்டு நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த 2025 உங்களை ஆசீர்வாதமாக செழிப்பாக நீங்கள் நினையாத அளவுக்கு உங்களை வாழ வைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் கர்த்தர். I am the God. நான் கர்த்தர். அப்புறம் என்ன பண்றாராம்? வாசிங்க 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு புதிதான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரா? புதிதான ஆவியை கொடுத்திருக்கிறாரா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வீங்க. ஹல்லேலூயா.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க, எங்கேயும் ஏமாந்து போக மாட்டீங்க, எங்கேயும் அடிபணிஞ்சு நிற்க மாட்டீங்க, எங்கேயும் தலை குனிய மாட்டீங்க, எங்கேயும் அவமானப்பட மாட்டீங்க. காரணம், புதிதான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், புதிதான ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கல்லான இருதயம் இல்லை, சதையான இருதயத்தை உடையவர்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தாங்க புதிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இனி உங்களுக்கு பஞ்சம் வரப்போறதில்ல, உங்களுக்கு கோதுமையை பெருக பண்ணி, இனி பஞ்சத்தினால் உண்டாகும் வறுமை உங்களுக்கு இருக்க போறதில்ல, தரித்திரம் இருக்க போறதில்ல. நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றதுனால நீங்க நல்லா இருக்க போறீங்க. பாழாய் கிடந்ததையெல்லாம் பயிர் நிலம் ஆக்க போறேன். ஒன்னுத்துக்கும் உதவாததையெல்லாம் ஆசீர்வதிச்சு உயர்த்த போறேன். தூக்கி எறியப்பட்டதையெல்லாம் நான் பயன்படுத்த போறேன். அவமானப்படுத்தினதையெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன். நான் சொல்லிட்டேன், நானே செய்வேன். இதனால புறஜாதியார் சொல்லுவார்கள் தங்களுக்குள்ளே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று இனி உங்களை மதிக்க போறாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க. முன்னாடி இப்படி இருந்துச்சு, இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்களாம், அப்படி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு தெரியுங்களா? இவங்க பைபிள் எடுத்துட்டு போறாங்கப்பா, இவங்களை நம்ம எதுவும் பேசக்கூடாது, அப்படி மாறப்போகுது. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களாமா, இவங்க சர்ச்சுக்கு போறாங்கன்னு மாறப்போகுது. ஏன்னா எங்க அப்பா யெசுவா சாடேஸ் அவர் நாமத்துக்காக இறங்கி வந்து புதிதான இருதயத்தை கொடுத்து, புதிதான ஆவியை கொடுத்து உங்களை வாழ வைக்க போறார் இந்த 2025. இனி ஒருபோது நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் அவரை நம்பி ஒண்ணுமே நடக்கலன்னு. இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார், நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார். என் அப்பா யெசுவா சாடேஸ் புதிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புத்தாண்டுல இதெல்லாம் சொல்ல முடியலைங்க, இதெல்லாம் சொல்ல முடியல இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிச்சு உலர்ந்து போன உங்களை வாழ வைக்க போறார். உலர்ந்த எலும்புகள் தொட்டா சாம்பலாயிருன்ற மாதிரி இருந்த உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய சேனையா எழுப்பி நிறுத்திட்டாரு. இதுதான் புதிய காரியம். இதுதான் யெசுவா சாடேஸ் பண்ற வேலை. அவர் செய்யற வேலை என்னது தெரியுங்களா? பழசையெல்லாம் ஒழிச்சு ஒன்னத்துக்கும் ஆகாதுன்னு கிடக்கிற உங்க வாழ்க்கைய அழகாக்கிடுவார். இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லாமே. ஆனா பண்ணினது ஃபுல்லா தப்பு நம்ம தான், அது சரி பண்றவர் தான் யெசுவா சாடேஸ். ஹல்லேலூயா. 4 பேர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை இல்லாம ஆனது நம்ம, அவரை விட்டு தூரம் போனது நம்ம. ஆனா யெசுவா சாடேஸ் என்ன பண்றாரு தெரியுங்களா? புதிய காரியத்தை, தூரம் போன நம்மளை ஒன்று சேர்க்கிறார். எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கலாங்களா? ரேபலா ஷாக்காரா தலா கதரம மனம ஹதுட தரபல ரீபாமன மனம ஷகட துட கதட பலப துடமனம ஹதுட கதடமா ரீகல ஹதுட கதடமனம. எஸ், இன்னைக்கு அந்த புதிதான இருதயத்தை, புதிதான ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்களேன். ஏலா லாலா தரா தரா மன 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 ஷக தர கத டக தட கடா. எஸ், ஒருவேளை இன்னைக்கு இந்த அக்கினி பாஷையை பேசணும்னு ஆசைப்படுறவங்க கூட வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிங்க. ஒரு மாதிரி உளர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க பேச பேச அந்த புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ளராக புகுத்துவார். ஏராள மத்துனா மதர பல பதட தர தர கடா ஷக தட தர பல பதுர பல பதுர பல பதுர பல பதுர பலபா ஷக துர பல மதுன மதர பல பதுர பல பதுட மல மகடா ரபமணம ஷகட துர பல மதுன மதர பல பதுர பலபா ரீகல கதட கதர பல பதுட மன மதுர பலபா ஏரமணம ஷக ரக லதுட மதர மனமா. எஸ், நல்ல வாயை விரிவா திறந்து எஸ் புதிய காரியங்களை செய்கிறார். புதிய இருதயத்தை, புதிய ஆவிய, புதிய நம்பிக்கைய, புதிய விசுவாசத்தை இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கிற ஆவியானவர் இதோ உங்களை நிரப்புகிறார்.
ஏ லா லா தர தர மன 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 மகட டபா லபா ஷகட துட பல மகடா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியலங்கிற அந்த வாழ்க்கையை இன்றோட ஒழித்து இதோ அவர் சொல்லுகிறார், என் நியாயங்களின்படியும் என் கற்பனைகளின்படியும் உங்களை கை கொள்ள பண்ணுவேன். அது எப்படின்னா, என்னுடைய புதிதான ஆவியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ரக தட கத டக தட பல மன மகடா சக டக துட கலா. இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ போறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போறீங்க. எதையெல்லாம் செய்ய முடியாம இருந்தீங்களோ, கர்த்தருக்காக எதையெல்லாம் செய்ய முடியாம இருந்தீங்களோ, அதையெல்லாம் இந்த 2025ல நீங்க செய்ய போறீங்க. அந்த ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். ஏ பலா தர பல மன மக டக தட கட சகட துடக லக தட பல மது ரபலபா ரீபலப துடபல மன மக துட கட 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 சகட துட கல கட 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 ரபலப துடபல மது நம தர பலப துர பலப துர பலபா சகடக தட கல கட கட. எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைச்சீங்களோ கர்த்தருக்காக, அதையெல்லாம் இந்த 2025ல நீங்க செய்ய போறீங்க. இதோ அந்த அபிஷேகம், இதோ அந்த புதிதான இருதயம், இதோ அந்த புதிதான ஆவியானவர். மனமா கதரா மன கயலதிய ரகடா. மனம் சலித்து போன உங்க இருதயத்தை அவர் புதிதான இருதயமாக மாற்றினார். ஓ மாமனா கதரா. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் கட்டி இருக்கிறார். காயப்பட்ட இருதயங்களை அவர் காயம் கட்டி இருக்கிறார். ஏ லதுர பலமகடா. நீங்க ஏமாந்து நிக்க மாட்டீங்க, நீங்க அடிபணிந்து நிக்க மாட்டீங்க, நீங்க தலை குனிந்து நிக்க மாட்டீங்க, நீங்க அவமானப்பட்டு நிக்க மாட்டீங்க. அவர் பேரை இந்த புறஜாதியார்கள் பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். மாகதர கமசக தலக மதரபா ரபல துடக தட பலபதுடா. இனி உங்களை பார்த்து ஏளனமா நினைக்க மாட்டாங்க, இனி உங்களை ஏளனமா பார்க்க மாட்டாங்க, இனி உங்களை இகழ மாட்டாங்க. ஏன்னா என் அப்பா பேரு பரிசுத்த குலைச்சலா இருந்துச்சுல்ல, அந்த பேருக்காகவே அவரே இறங்கி வந்திருக்கிறாரு. இனி சொல்ல போறாங்க, இவர்கள் தேவன் தான், தேவன், இவர்கள் தேவன் தான், தேவன் சொல்ல போறாங்க. ரபமன மாத்தரகம சகல துடகதட ரிபம நம மனமனம துரபலப கதரபலப. பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யேசுவாச்சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன யேசுவாச்சாடேஸ். பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யேசுவாச்சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன. மீண்டுமாக பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யேசுவாச்சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன. சொல்வோமே, பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யேசுவாச்சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன. அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ். புது ஆவி எனக்கு கொடுத்தார், புது சிருஷ்டியாய் மாற்றினார். புது ஆவி எனக்கு கொடுத்தார், புது சிருஷ்டியாய் மாற்றினார். உலர்ந்து போன என்னை அவர் உயிரோடு எழுப்பினார். உலர்ந்து போன என்னை அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ். புது இதயம் எனக்கு கொடுத்தார், புது மனிதனாய் மாற்றினார். புது இதயம் எனக்கு கொடுத்தார், புது மனிதனாய் மாற்றினார். நம்பிக்கையற்ற எனக்கு புது நம்பிக்கை கொடுத்தார். நம்பிக்கையற்ற எனக்கு புது நம்பிக்கை. மீண்டுமாக புது இதயம் எனக்கு கொடுத்தார், புது மனிதனாய் மாற்றினார். புது இதயம் எனக்கு கொடுத்தார், புது மனிதனாய் மாற்றினார். நம்பிக்கையற்ற எனக்கு புது நம்பிக்கை கொடுத்தார். நம்பிக்கையற்ற எனக்கு புது நம்பிக்கை. அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ், அவர் யேசுவாச்சாடேஸ்,
அவர் யெஷுவா சாடேஸ். பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யெஷுவா சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன யெஷுவா சாடேஸ். பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யெஷுவா சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன. ஓ பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன யெஷுவா சாடேஸ். அது சிலுவையில் நடந்தன எல்லாம் முடிந்தன யெஷுவா. அவர் யெஷுவா, அவர் யெஷுவா சாடேஸ். 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 சத்தத்தை உயர்த்தி அவர் யெஷுவா. புது ஆவி எனக்கு கொடுத்தார், புது சிருஷ்டியாய் மாற்றினார். புது ஆவி எனக்கு கொடுத்தார், புது சிருஷ்டியாய் மாற்றினார். உலர்ந்து போன என்னை அவர் உயிரோடு எழுப்பினார். உலர்ந்து போன என்னை அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் யெஷுவா சாடேஸ். 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 ரபல கதன மதிய பரபா. புது ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறாருங்க. புது இதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். புது மனிதனாய் மாற்றி இருக்கிறார். உலர்ந்து போன உங்களை அவர் உயிரோடு எழுப்பினார். நம்பிக்கையற்ற உங்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். யெஷுவா சாடேஷ். ஓராபாலா தரகதடபா துடமனமதிய பரபலபா.